மகாலிங்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் வித் எஸ்எம். வாங்க இந்த வாரம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற கார்டு வந்து ஒரு வித்தியாசமான ட்ராவல் கார்டு. எஸ்பிஐ பேங்க்லேருந்து வந்திருக்க கார்டு, எஸ்பிஐ மைல்ஸ் ப்ரைம் கார்டு. ஏன் இந்த கார்டை நான் சூஸ் பண்ணேன்னா, இந்த கார்டு வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்னா, ஆக்சஸோட ஹொரைசன் கார்டு கிடைக்காதவங்க, ஹெச்எஸ்பிசி ட்ராவல் ஒன் கிரெடிட் கார்டு கிடைக்காதவங்க, ஹெச்டிஎஃப்சியோட ரெகாலியா கோல்டு கார்டு கிடைக்காதவங்க, இந்த 3 கார்டு கிடைக்காதவங்க இந்த கார்டு வந்து யூஸ்ஃபுல்லான கார்டு. இந்த 3 கார்டில் ஏதோ ஒரு கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த கார்டு வந்து உங்களுக்கு தேவையில்லை. அந்த குறிப்பாக இன்னொன்று, ஹெச்எஸ்பிசி ட்ராவல் ஒன் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, ஆனால் நெகசீட்டு கட்டணும். ஏன்னா ஹெச்எஸ்பிசி ட்ராவல் வந்து நெகசீட்டுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தர மாட்டான். ஸோ அதனால் அந்த கார்டு இருக்குது. ஆனால் இல்லைன்னா வேறு 2 கார்டில் எந்த ஒரு கார்டு இல்லைன்னா இந்த கார்டு நீங்கள் பார்க்கலாம், கன்சிடர் பண்ணலாம். பட் கம்பல்சரியாக வாங்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த கார்டு. ஸோ இந்த கார்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த கார்டோட வருஷ ஃபீஸ் வந்து 3000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அண்ட் இந்த கார்டை யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த கார்டை வாங்கி 60 நாளுக்குள்ளே 60,000 ஸ்வைப் பண்ணிங்க யூஸ் பண்ணி ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 3000 ட்ராவல் கிரெடிட்ஸ் கிடைக்கும். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ட்ராவல் கிரெடிட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம்னா, ஒவ்வொரு 200 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், 4 ட்ராவல் கிரெடிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து எங்கே யூஸ் பண்ணிங்கன்னா ட்ராவல் ரிலேட்டட் ஸ்பெண்டு, அதாவது ஏர்லைன் வெப்சைட்டு ஆர் ஹோட்டல் வெப்சைட்டு ஆர் ஓடிஎஸ்னால் என்னென்னா கோஐபிபோ, மேக் மை ட்ரிப்பு, யாத்ரா, அகோடா, Booking.com இவங்களாம் ஓடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வெப்சைட்டில் புக் பண்ணாலும் சரி, டைரெக்டாக ஏர்லைன் வெப்சைட்டு, ஐடிசி, விந்தியம் ஹோட்டல்ஸு, கிளப் மேரியட் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வெப்சைட்டில் புக் பண்ணாலும் சரி, ஏர்லைன் வெப்சைட்டில் புக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஒவ்வொரு 200 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை தவிர்த்து ஹோட்டலில் சாப்பிட்ற செலவு ஆர் கிராசரிஸு ஆர் ஆன்லைனில் அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, ஷூவு, துணிக்கடை, எந்த மற்ற ஸ்பெண்ட்ஸ்லாம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 200 2 ட்ராவல் கிரெடிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இது லவுஞ்ச் ஆக்சஸ் சொல்லிடுறேன். டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 8 டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் தருவாங்க. ஒரு குவார்ட்டருக்கு 2 இன்டர்நேஷ்னல் லவுஞ்ச் ஆக்சஸ் வந்து வருஷத்துக்கு 4 லவுஞ்ச் ஆக்சஸ் தருவாங்க, ஒரு குவார்ட்டருக்கு 2. ஸோ அதை மறந்துடாதீங்க. அந்த $99 மதிப்பில் ப்ரியாரிட்டி பாஸும் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க 2 வருஷத்துக்கு. அண்ட் ப்ரியாரிட்டி பாஸ் வந்து பிரைமரி கார்டு ஹோல்டருக்கு தான் கிடைக்கும், ஆட் ஆன் கார்டு ஹோல்டருக்கு கிடைக்காது. ஆட் ஆன் கார்டருக்கு வந்து டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. அண்ட் இந்த கார்டில் மைல்ஸ்டோன் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 1 லட்ச ரூபா நீங்கள் ஸ்வைப் பண்ணி முடிக்க ஒரு டொமஸ்டிக் லவுஞ்ச் ஆக்சஸ் ஃப்ரீயாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது வந்து வருஷத்துக்கு அப்படி 12 லட்ச ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணி 12 லவுஞ்ச் ஆக்சஸ் வாங்கிக்கலாம். அண்ட் அதே மாதிரி வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு 10,000 ட்ராவல் கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கார்டு வச்சுருக்கவங்களுக்கு ட்ராவல் இன்சூரன்ஸ், ஏர் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே கிடைக்கும். அண்ட் வெளிநாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோரெக்ஸ் சார்ஜ் வந்து 2.5% ஃபோரெக்ஸ் சார்ஜஸ், ஃபியூல் சர்சார்ஜ் 1% இருக்குது. ஆனால் நான் இது சஜஸ்ட் பண்ணுறது ஃபியூலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஃபியூலுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், வேறு ஃபியூல் கார்ட்ஸ் வாங்கிக்கோங்க. அப்புறம் கவர்மெண்ட் ட்ரான்சாக்ஷன், யூட்டிலிட்டிஸு, இன்சூரன்ஸு, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இந்த மற்ற அரசாங்க தேவையான வரிகள் இதில் எதுவும் கட்டாதீங்க. அது வேறு கார்ட்ஸ் இருக்குது, அதை பற்றி வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இதை தவிர்த்து மற்ற எல்லா ட்ரான்சாக்ஷனும் இந்த கார்டு யூஸ் பண்ணி, குறிப்பாக நெகசிட்டிக்கு இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸோட மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராவல் கிரெடிட்ஸ் ஈக்குவல் டு 1 ஏர் மைல் ஆர் 1 ஹோட்டல் பாயிண்ட்டு. அதே நீங்கள் வந்து ட்ராவல் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட் 50 காசு கிடைக்கும். இல்லை அதை தாண்டி நீங்கள் ஷாப்போ இல்லை வேறு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் அவங்க எஸ்பியோட வெப்சைட்டில் போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு $4 கிடைக்கும். நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் ஏர்லைன் மைல்ஸாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பெஸ்ட்டு நான் சொல்வேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு என்ன சொல்கிறது ட்ராவல் பார்ட்னர்ஸ் இதில் இருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்னர்ஸ் இவங்க இருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அதில் யார் நான் குறிப்பிட்ட 3 நாள் சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் விஷயம் கேத்தே பசிபிக் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸில் மட்டும்தான் இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அப்புறம் ஹெச்டிஎஃப்சியில் இருக்கா நான் கன்ஃபார்மாக தெரியல, ஆனால் ஆக்சஸில் கிடையாது. ஸோ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எஸ்பிஐயில் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க. அப்புறம் எமிரேட்ஸ் வந்து எஸ்பிஐயில் மட்டும்தான் இருக்குது, வேறு யார்ட்டையுமே எமிரேட்ஸ் கிடையாது. போது அமெக்ஸில் இருந்துச்சு, அதை பிடிங்கிட்டாங்க. ஜப்பனீஸ் ஏர்லைன் வந்து உலகத்திலே வச்சு ஒரு 30-35 கிரெடிட் கார்ட்ஸ் ஈகோசிஸ்டத்தில் மட்டும்தான் இருக்குது. அதில் ஆக்சிஸ் 1, எஸ்பிஐ 1. அண்ட் சவுத் அரேபியன் ஏர்லைன்ஸ்லாம் இந்தியாவில் யார்ட்டையுமே கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அக்காரோட ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்னர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பார்ட்னர்ஸ். ஏன்னா ஒரு அக்கார் பாயிண்ட்டோட மதிப்பு $2.10 $2.1. ஸோ அப்படி இருக்கப்போ த பீக் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னால் அது அக்கார் தான். ஸோ அதனால் அக்காருக்கு இந்த பாயிண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிவார்ட்ஸோட இதே வேறு லெவலில் இருக்கும். ஸோ வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் ஒரு 2 நைட் ஹோட்டல் டிக்கெட் புக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வருஷத்துக்கு 8 லட்ச ரூபா யூஸ் பண்ணால் தாராளமாக 8 கூட தேவையில்லை, ஒரு 6 lakhs யூஸ் பண்ணி உங்களுக்கு தாராளமாக ஒரு ஆளுக்கு போயிட்டு வர ஃப்ளைட் டிக்கெட், இல்லைனா 2 நைட்டு ஃபேமிலியோட தங்குறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தங்குறதுக்கு ரூமுக்கு செலவு உண்டான பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இந்த கார்டு உங்களுக்கு அக்குமுலேட் பண்ணி தரும். நகைச்சீட்டு கட்டி கிராசரிஸ் ஹோட்டல் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்காக இந்த கார்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.